காலிஃப்ளவர் ஃபுல்லாக எடுத்துட்டு எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். இதையும் எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நல்லா அந்த சூட்லேயே வந்து நமக்கு கருவேப்பிலை பொரிஞ்சிடும். அதை இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி இன்னைக்கு. அவ்வளோதான், லஞ்ச் வேலை முடிஞ்சிச்சு. பிரிஞ்சி சாதம், ரைத்தா, காலிஃப்ளவர் பக்கோடா, அவ்வளோதான். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதாவது கேரட்டு, கொஞ்சம் ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.